Hello guys, welcome back to our channel. Today நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு தெரியுமா? ஆமாங்க, சேமியா உப்புமா தான். சரி வாங்க இந்த சுவையான சேமியா உப்புமாவை எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சேமியா எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக டார்க் ப்ரௌனிஷ் கலரில் வர மாதிரி ரோஸ்ட் பண்ணாதீங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இப்போது தாளிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, அப்புறமா கடலைப்பருப்பு, கொஞ்சமாக குண்டுளுந்தும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது அது நல்லா வெடித்து லைட்டாக கலர் மாறின ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெடிச்சிட்ருக்கு கடுகு. நீங்கள் எங்களோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா லைட் கலர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகா வெட்டி அதில் சேர்த்துடுறோம். ஒரு பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையையும் தூவி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தான் சேமியா எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால நான் அதே மாதிரி 1 கப் அளவுக்கு தான் தண்ணியும் ஊற்றிருக்கேன். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் சேமியா. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன் இல்லையா, அதை அதில் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி வந்துடுச்சுன்னா அது கரெக்டாக உதிரி உதிரியாக ஆகிடும் சேமியா. அவ்வளோதாங்க, சீக்கிரமாக சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.